இரவு முழுவதும் தொடர் கனமழை பெய்வதன் காரணமாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தற்போது அந்த இரண்டு மாவட்டங்களில் செயல்படக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று நாள் முழுவதுமாக பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று முன்னெச்சரிக்கை கொடுத்த நிலையில் மிக்ஜாம் புயல் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்று வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக அந்த இரண்டு மாவட்டங்களில் செயல்படக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அதேபோன்று நாகை மாவட்டத்தில் நாகை கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? தேவப்பிரியன், கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு 8 மணிக்கு துவங்கிய மழையானது விடிய கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக கடலூர், நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, வடலூர், நெய்வேலி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, விருதாச்சலம் என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுமே தற்போது நேற்று இரவு 8 மணிக்கு மழை என்பது பெய்ய துவங்கியது. விடிய இந்த மழையானது இடைவிடாமல் பெய்து வருவதால் தற்போது கனமழையாக பெய்து வரக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என்பது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை என்பது கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பெய்யாத நிலையில் தற்போது இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து தற்போது வரை கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கனமழையின் எதிரொலி காரணமாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என தற்போது அறிவித்திருக்கிறார். தேவப்பிரியம், நன்றி பிரேம். கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி, எந்தெந்த பகுதிகளில் கனமழை நீடிக்குது? நிச்சயமாக தேவபிரியன், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று மாலை முதல் இரவு வரை, அதாவது விடிய தற்போது வரை 8 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர், திட்டச்சேரி, திருமருகல், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் கீழ்வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் வட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை எனவும், வேதாரண்யம் மற்றும் திருக்கூலை வட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியில் தான் நாம் பார்த்து வருகிறோம். மேற்கொண்டு இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். மேற்கொண்டு அதாவது இரவு 12 மணி வரை பெய்த மழையின் அளவுப்படி அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேளாங்கண்ணியில் மட்டும் 15.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகை பொறுத்தவரை சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேவப்பிரியன், அதை தவிர தற்போது தொடர் மழை காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த சம்பா முன்பட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள அந்த அறுவடைக்கு தயாராகியுள்ள சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மற்றும் சற்று கலக்கமடைந்துள்ளார்கள். இந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து அந்த அறுவடை பணியை மேற்கொள்வதில் ஒரு சிக்கல் இருப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் இருந்து வேதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இன்றும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் சூழல்ல பொதுமக்கள் மற்றும் மத்தியில் அது ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு சில பகுதிகளில் அந்த மழையின் அளவு அதிகமாக இருந்தால் நிச்சயமாக பயிர்கள் பாதிக்கும் அபாயம் உள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்து. அடுத்ததாக விவரங்களுடைய நம்முடைய விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் குணாநிதி, நேற்று முதலே விழுப்புரத்தில் பல இடங்களில் மழை பெய்து வருது. எந்த இடத்துல அதிகமாக மழை பெய்து இருக்கு? தற்போது விழுப்புரத்தில் என்ன நிலைமை?
வணக்கம் தேவா. அதாவது நேற்று மாலை தொடங்கி தற்போது வரை விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதுமே இந்த கனமழை என்பது தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பழனி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்வதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கும் விதமாக இந்த விடுமுறை அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல மரக்காணத்துல 13 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வானூர்ல 12 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்தில் 8 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 7 சென்டிமீட்டர் மழை என விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நேற்று தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி. மயிலாடுதுறையில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், விவரம் என்ன? மயிலாடுதுறையில் மழை தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? தேவா, வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நேற்று முழுவதும் மழை தொடர்ந்து பெய்து வந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மட்டும் ஆவரேஜாக 36 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகிறது. தொடர்ந்து இரவும் மழை பெய்த காரணத்தால் தற்போதும் மழை பெய்யும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, குத்தாலம், கோமல், நங்கைநல்லூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. நள்ளிரவு முதல் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் அச்சம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிக்ஜாம் அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவில் பல இடங்களில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்க தொடங்கியிருக்கிறது. நாகையில் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை என்பது பதிவாகியிருக்கிறது. நாகை மாவட்டம் மேலாங்கண்ணியில் நேற்று ஒரே நாளில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்திருப்பதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்டா மாவட்டங்கள் தற்போது கனமழையை பெற்று வருகின்றன. அதன் காரணமாக தலைஞாயிறு பூண்டியில் 7 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை என்பது பதிவாகியிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாகையில் ஒரு சில வட்டங்களில் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மேலும் இன்று மாலை வரைக்கும் கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கூடிய நிலையில் மழையுடைய தீவிரம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை தற்போது நீடித்து வருகிறது. புதுச்சேரியிலும் கனமழையின் காரணமாக விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் இளவமதன். பின்னணி என்ன? தேவா, நேற்று இரவு 8 மணி முதல் புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது புதுச்சேரியை பொறுத்தவரை நேற்று இரவு தொடர்ந்த மழை இன்னும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பாதுகாப்பு கருதும் மழையால் பள்ளிகள் மற்றும் கல்லூரியில் மழை தேங்கி இருக்கும் என்றும் மாணவர்கள் சிரமமின்றி வீட்டில் பத்திரமா இருக்க வேண்டும் என்பதற்கு காரணமாகவும் இந்த விடுமுறை அறிவித்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மற்ற புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மழையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு முழுக்கும் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நேற்று நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக என்ன பாதிப்பு இருக்கு இளவமதன்? நிச்சயமாக ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே எடுத்திருந்தது.